செய்ய முடியாது. ஆனா ஒரு கொங்கு வேளாள கவுண்டனை பொது இடத்துல எத்தனை முறை வேண்டுமானாலும் யாரு வேண்டுமானாலும் செருப்புல அடிக்கலாம், அவனை நிர்வாகப்படுத்தி ஆச்சுக்கிட்டு போலாம். திருடா கூட இப்ப நம்மால் வெளியே சொல்றது இல்லை. எதுக்கு போலீஸ் பொல்லாப்பு அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட இழப்பு நேர்ந்தாலும் சொல்ல மாட்டான். ரொம்ப இவனுக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா மருந்து குடிச்சு செத்து போவான் அல்லது துருக்கு மாட்டி செத்து போவான். இவன் பல பேர் வேற சாதிக்கார ரயில் விழுந்து சாவான். நம்மால் ரயில் கிட்ட போய் நின்னாலே சத்தத்துல செத்து போயிடுறான். ரயில் விழுந்தெல்லாம் சாக வேண்டியது போண்டா கோழி மாதிரி இடி இடிச்சா செத்து போயிடுறான். அவ்வளவு ஒரு மென்மையான நேர்மையான சாதி உலகத்துல வேற எவனும் கிடையாது. இவ்வளவு மானம் கிட்ட ஈன சாதிய பெரிய சாதின்னு பொய்யா சொல்றேன். ஆதிக்க சாதின்னு நம்மளை எல்லாம் ஏமாத்தி தொடர்ந்து வஞ்சித்து நம்முடைய உரிமைகளை சலுகைகளையும் இவ்வளவு நிலங்களையும் உற்பத்தி கருவிகளையும் நம்ம கிட்ட ஏன் வேற சாதிக்காரர்கள் அரசு அனுமதித்திருக்கிறது? இவன் தான் இரவு வேலை செய்வான், இவன் தான் குடும்பமா வேலை செய்வான். இவனை மாதிரி 24 மணி நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன தேவையோ அதை கண்ணும் கருத்துமா உற்பத்தி செய்யறதுக்கு வேற எந்த சாதிக்காரனாலே முடியாது, எந்த நாட்டுக்காரனாலே முடியாது. 3 மணிக்கு 4 மணிக்கு மாட்டு மடியை பிடிச்சி கண்ணுக்குட்டியை கண்ணுன்னு தான் காட்டுவேன், மடிக்கு தொட மாட்டேன். அதை சுத்தமா கலந்து நம்ம வீட்டுக்கு காப்பிடியோட வச்சுக்காம கொண்டு போய் நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய குண்டா இருக்கிற முதலாளிகள் குத்துலினா தூக்கம் வர. இவன் விரைக்கு சரியை வச்சுட்டு நல்ல கட்டைகளை எல்லாம் கொண்டு முதல்ல அந்த காலத்தில் நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வித்துக்கிட்டோம். அப்படி எல்லா வகையான நம்ம பயன்படுத்திக்காம பிறர் வாழ நம்ம துணையா இருந்திருக்கிற ஒரு சாதிய எப்படியாவது அணிசேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல முனைப்பா இருக்குது அரசு, காவல்துறை. மற்ற எல்லா காவல்துறை நம்ம சகோதரியார் சொன்ன மாதிரி எல்லா காவல் அதிகாரிகளும் காவலர்களும் அப்படி மோசமானவங்க இல்லை. சாதி உணர்வுக்கு அப்பாற்பட்டு, மத உணர்வுக்கு அப்பாற்பட்டு, கையூட்டுகளுக்கு லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு நடுநிலையாய் சட்டத்தின்படி நடக்கிற ரொம்ப கம்மியா ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறான். அவன் வெளியே தெரியாது, அவனை எல்லாம் லா அண்ட் ஆர்டர்ல வச்சிருக்க மாட்டான். இப்ப அவனெல்லாம் எங்கேயாவது மூளை முடக்கல இது ஏதாவது இந்த உணவு ஃபுட்ஸ் எல்லாம் அது இதுன்னு ஏதாவது ஒரு இதில் வச்சிருப்பான், டிராஃபிக் அப்படி இப்படின்னு வச்சுட்டு எவன் நல்லா திருடுவானோ ஏமாத்துவானோ துணிஞ்சு அடிச்சு பணத்தை கொடுப்பானோ அவனைத்தான் லா அண்ட் ஆர்டர்ல வச்சிருப்பான், சட்டம் ஒழுங்குல வச்சிருப்பான். இவன் தான் நம்மளை ரவுடிங்கிறான், இவன் நம்மளை தீவிரவாதிங்கிறான். எதுக்கு அப்படின்னு பேப்பர்ல சொல்லிட்டு நம்மளை சுட்டு கொண்டுட்டான்னா அவனுக்கு இந்த எதிர்ப்பு மிச்சம். இப்ப கோதூர் பிரச்சனையில போலீஸ் ராசப்பன் செல்லூராணி அத்துமீறி நடந்தாங்கன்னு சொன்னாங்க. அது யாரு கண்டிச்சோம்? நம்ம தான் கண்டிச்சோம். அந்த மக்கள் இப்ப பாதுகாப்பா இருக்காங்க. நாட்டாயனை பத்தி சொன்னாங்க. அந்த நாட்டாயனை யாரு பாதுகாத்தா? நம்ம தான் பாதுகாத்தோம். இப்ப எதிர் முகாம்ல துரோக முகாம்ல இருந்து நம்மையே அழிக்க பாக்குறான். இதுதான் நம்ம சாதி, இதுதான் நம்ம. யாரெல்லாம் உயிருக்கு உயிரா நம்ம பாதுகாத்தமோ, யாரையெல்லாம் பாதுகாத்தமோ அவங்கதான் நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க. அந்த வகையில கருணாநிதியும் நமக்கு துரோகம் பண்றாங்க. யார கருணாநிதிய பெரிய உயர்ந்த அரசியல்வாதிகள் பல கூட்டங்கள்ல பேசினேன். அப்படி பேச பேசத்த என் மேல 10 வழக்கு திமுக ஆட்சியில் போட்டான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி அரசு இப்ப நடந்துகிட்டு இருக்க அரசு. இனி ஒரு முறை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக அரசு வர வேண்டாம், வர முடியாது என்று கலைஞரே முடிவு செய்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, வர வேண்டியது இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு எவ்வளவு திருட முடியுமோ, எவ்வளவு அத்துமீற முடியுமோ அவ்வளவெல்லாம் அத்து விட்டார். இத்தனை வருஷமா திமுக வேட்டிகளை தெரிஞ்ச பூரா 15 சம்பாரிச்சு எப்படியோ எல்லாம் வசதி ஆகிக்கிறான்னா இப்பதான் திமுக காரன் குண்டு குண்டா இருக்கான். இப்பதான் வண்டியை மாத்தி இருக்கிறான். அண்ணா திமுக காரன் இணையா அவனை விட அவ்வளவு பெருசா இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு நல்லா இருக்கான். இப்ப மணல் இத்தனை லோடு போகுது, யாருக்காவது கணக்கு தெரியுமா? இந்த ஆறு யாரு? ஆறு ஓடுது இல்லையா, யாருடையது? நம்முடைய மண், நம்முடைய இயற்கை வளம். லட்சக்கணக்கான ஆண்டுகளா அந்த மணல் உலகத்திலேயே மணலை தயார் பண்ண முடியாது, அது இயற்கையா வர்றது. அந்த மணலை ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு லாரியில் எத்தனை லோடு எத்தனை டன் ஏற்றணும்னு கணக்கு இருக்கு. ஆனா மேல நல்லா கூட்டி தார்பாய் போட்டு 16 டன் 20 டன் கொண்டு போறாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு போகுது அந்த காசு? யாருக்காவது தெரியாம இருக்குதா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டான், நம்ம மட்டும்தான் வாங்கல. அல்லது நம்ம எனக்கு வேணும்னு நம்மளும் கேட்கல. மணல்ல எத்தனை இடம் திருடி எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் நம்ம எப்பவாவது யாருக்காவது கேட்டோமா? கேட்கல. கேட்காததுனால நம்மளை தீவிரவாதிங்கிறேன், கூட்டாளியா வர சொல்றேன். இப்படி கேளு, மாசம் நீ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்களும் சுகமா இருக்கிறான்னு சொல்றேன்.
நம்மளுக்கு ஒன்றும் அப்படி பழக்கம் இல்லை, பயமா இருக்கு. அந்த மாதிரி திருட்டு பணத்தில் வாழ்றதுக்கு சோறுங்கிறதுக்கு பயமா இருக்கு. அப்படி திருட்டு பணத்தில் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பயமா இருக்குது. நம்ம ஒன்றும் ரோட்லேயே இட்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம்னா 12 ரூபா 13 ரூபா ஒரு நேரத்துக்கு இன்னைக்கு விற்கிற விலைக்கு. அப்படின்னா எப்படி சாப்பிடுவோம்னு பாருங்க, எப்படி கடையில் சாப்பிடுவோம்னு பாருங்க. அப்படியெல்லாம் அவன் நேர்மையாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறான். அல்லது திருடுறவனையை காட்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. ஆனால் அவனே வம்பா அந்த அதிகாரத்தில் அந்த மயக்கத்தில் நம்மளை அழிக்க நினைக்கிறான். அந்த திருட்டு பணத்தில் நம்முடைய மண்ணை சூறையாடுறான், நம்முடைய மனதை திருடுறான். கண்டக்டர் டிரைவருக்கு 2 லட்சம் ரூபா பணம் வாங்குறது எல்லாம் உலகம் பூரா தெரியும். 2 லட்சம் ரூபா 2,50,000 ரூபா எவன் கொடுக்குறானா அவனுக்கு கண்டக்டர் டிரைவர் போஸ்ட் எல்லாத்துக்கும் பகலில் பட்டவர்த்தனமா தெரியும். எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், எல்லா கட்சிக்கும் தெரியும். அனுமதிக்கலையா நம்ம 2 லட்சம் ரூபா 2,50,000 ரூபா ஒரு பதவி. இந்த பணம் எத்தனை கோடி ரூபாய் யாருக்கு போச்சு நம்ம கேட்டோமா? இப்படிலாம் திருடுறான் நம்ம எல்லாம் சுட்டி காட்டணுமா? இல்லையே. நம்ம எங்களையாட்ட அடிக்கிற ஒரு கொங்கு வேளாண் அக்கௌண்ட்டை நாங்கள் செருப்புல அடிச்சா அவங்க இருக்கிற பணத்தை கொடுக்குறா, நீ கேட்க கூடாதுன்னு சொல்ற. பிரச்சனையே நம்மளுக்கு அவனுக்கு அதுதான். நம்ம என்ன சொல்றோம், ஒரு கொங்கு வேளாண் அக்கௌண்ட்டை நீ அத்துமீறி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அவனை சுரண்டக்கூடாது, அவனை விரட்டக்கூடாது. அவனுடைய தன்மானம், சுயமரியாதை, கௌரவத்தை, சட்டபூர்வ உரிமையில நீ தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டா நம்ம குரல் கொடுப்போம்னு நம்ம சொல்றோம். அவன் நீ குரல் கொடுக்க கூடாது, உங்களுடைய குரல் வலையை நெரிச்சிடுவோங்கிற. இப்ப அதுதான் நம்மளுக்கு அவங்க இருக்கிற போராட்டம். இதை நம்ம மக்கள் சக்தியை திரட்டி இந்த மாதிரியான அடக்குமுறை அரசுகளை அகற்றிவிட்டு மக்களினுடைய ஆதரவு பெற்ற நேர்மையான கண்ணியமான அரசை நிறுவ வேண்டும் என்பது தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவருடைய தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவருடைய லட்சியம், தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவருடைய நோக்கம். என்னுடைய இனமான சொந்தங்கள்லாம் இவ்வளவு காலமா நம்ம அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம். எந்த அரசியல் கட்சியாவது இந்த அடக்குமுறையை கொங்கு வேளாண் அக்கௌண்ட் மீது திணிக்கப்படுகின்ற இந்த அத்துமீறலை கண்டிச்சிருக்கானா? நமக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கானா? இல்லையே. இந்த அத்துமீறலை கண்டிக்காத அரசியல் கட்சிகளுக்கு நாம் இனியும் வாக்களிக்க வேண்டுமா? இவ்வளவு காலமும் நம்ம இத்தனை வருஷமா இத்தனை கட்சிக்கு ஓட்டு போட்டோம், இனி அப்படி போடக்கூடாது. நம்முடைய இயக்கத்தினுடைய வேட்பாளருக்கு, நம்முடைய இயக்கத்தினுடைய சின்னத்திற்கு நம்ம வாக்களிக்கணும். எந்த அரசியல் கட்சிகளுக்கும் வாக்களிக்க கூடாது. இந்த அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலிலே வாக்களிக்காதீர்கள். நம்மை அங்கீகரிக்கிற, நம்மை ஆதரிக்கிற அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்போம். நம் மீது தொகுதி உடன்பாடு கொடுத்து அரசியலிலே, நம்ம நிர்வாகத்திலே நமக்குரிய பங்கை தருகின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாம் வாக்களிப்போம். அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போவோம். அந்த ஆட்சி அதிகாரத்தில் நம்மளும் கூட்டாளியா இருப்போம். அப்பதான் நமக்கு ஒரு ஆபத்துனா நம்ம அங்க அதிகார மைய மண்டபத்தில், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் அது குறித்து நம்ம பேச முடியும். ஒரு எம்எல்ஏ நம்ம தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரில் இருந்திருந்தாங்கன்னா இந்த கரூர்ல போடப்பட்ட பொய் வழக்குகள் குறித்து சட்டமன்றத்தில் நம்ம பேசியிருக்கலாம். கரூர் மாவட்டத்தினுடைய எந்த நிலப்பரப்புலையும் பொது இடத்துல தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை அல்லது கொங்கு வேளாண் கவுண்டர்கள் ஒரு இடத்துல கூடி பிரச்சனை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு தான் தடை சட்டம். இந்தியாவில் அருள்முகாவுக்கும் பாகிஸ்தானிலிருந்து பம்பாயில 5 ஸ்டார் ஹோட்டல தங்கி நூற்றுக்கணக்கான பேர்த்து சுட்டுக் கொள்றதுக்கு கூட போலீஸ்கார அனுமதி கொடுத்துருக்கான். ஆனா தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை சார்ந்த ஒருத்தன் ஒரு மைக்கை வச்சு 10 இந்த கோல கவுண்டரை வச்சு பேசக்கூடாது. இந்த பயந்து ஓடுற கவுண்டரை வச்சு ஒரு இடத்துல பேசினா அவன் பயப்படுறான். நம்ம பேசினா இவன் ஓட்ட போடுவேன். நம்மால் பசுக்கு தீ வைக்கிறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு நம்ம சாதிக்கு தெரியாது. அப்படி செய்யற சாதி எல்லாம் இன்னைக்கு பலமான சாதி, மதிப்புக்குரிய சாதி. அவனெல்லாம் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் எம்பியா இருக்கிறான், எம்எல்ஏவா இருக்கிறான், முதலமைச்சரா இருக்கிறான். பத்திரிகை அலுவலகத்தில் உயிரோட தீ வச்சு கொடுத்தா திமுக கட்சி, ஜனநாயக கட்சி காயழிச்சுக்கிட்டு எல்லாம் அங்க ஓடுறேன். கல்லூரி பெண்களை தர்மபுரியில பேருந்துல வச்சு எரிச்சா அந்த கட்சி ஜனநாயக கட்சி. அடுத்த தேர்தல் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு.